நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த வருடத்தினுடைய நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த முடிவு சரியில்லாதனால தான் நீங்கள் இன்னும் பாவத்திலே இருக்கிறீங்க, இன்னும் மரணத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் பேசணும் எங்கே பேசுவார்? நீ எடுக்கிற முடிவு சரியாக இருந்தால், உன் வழி சரியாக இருந்தால் அவர் உன்னோட பேசி உன் காரியங்களை வாய்க்க செய்வார். உனக்கு தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தூதர் அனுப்பி பேசுவார். பேசி அந்த காரியத்தை சரி செய்யும்படியாக அவர் காரியங்களை ஃபுல்லாக வாய்க்க செய்வார். உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு நெய்யா புளியும் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். நீ அது எதுவுமே செய்யாமல் நீ கேட்குறது என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜெபம் பண்ணுறா, 2025 நான் ஃபாரின் போகணும்னு ஜெபம் பண்ணிட்டேன். சரி, இந்த பிள்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தோட என்ன ஆயிரும்? அவளுடைய என்ன மைண்ட் செட் என்ன ஆயிரும்? எனக்கு கிடச்சிட்டு ஃபாரின் போயிட்டேன், அதுக்கடுத்து என்ன ஜெபம் பண்ணுவா? அடுத்து நல்லவன கணவன். இதுக்கு தான் உன் மேலே அபிஷேகமா? இதுக்கு தான் உனக்கு ஆவியானவரா? பணத்தை அப்படியே குமிச்சு வச்சு எல்லாருக்கும் முன்னாடி இங்கே வர ஆசீர்வாதமாக இருக்காம பாரு, ஆண்டவர் ஆசீர்வாதிக்க சொல்கிறதுக்கா உனக்கு அபிஷேகமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஜெபமும் சரியில்லை, ஏன்னா இன்னும் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய பிரயாசமும் சரியில்லை, உங்களுடைய பலத்தை காட்டுறதும் சரியில்லை, நீங்கள் என்ன மரணத்தில் இருக்கிறீங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாப்புல? நீங்களாம் ஞானஸ்தானம் எடுத்தாளுங்க, உங்கள்கிட்ட இப்படி தான் சொல்ல முடியும். இதே ரட்சிக்கப்படாத ஆளுன்னா சுவிசேஷத்தை அறிவிச்சு அப்படியே உங்களை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துடலாம். நீங்கள் அறிவிக்க வேண்டிய நீங்கள் பொம்மை மாதிரி உள்ளே உட்காந்துருந்தா அப்போ யார் போய் அறிவிக்கிறது? இந்த கிராமத்துலேருந்து சுற்றி சர்ச்சே கிடையாது, சுவிசேஷம் அறிவிக்க ஆளே கிடையாது, உள்ளே போக யாரே கிடையாது. போகிறதுக்கு நமக்கு என்ன வருது? பயம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? வேறு எதுவுமே இல்லை. பாவம் மரணம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால தான் அந்த பயம் வருது. பாவம் மரணமும் நீங்கள் அதை மட்டும் விட்டு பாருங்களேன், பெரிய ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கீழே நீங்கள் வாசிக்கலன்னா, அதுக்கு சீக்கிரம் வாசிங்க முடிச்சிருவான். அது கீழே வாசிக்கலன்னா ஆண்டவர் எவ்வளோ அத்தாரிட்டி கொடுக்குறாரு பாருங்க. இந்த பாவம் மரணம் விடுதலையானவருக்கு என்ன அத்தாரிட்டி கொடுக்குறாரு பாருங்களேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார். மாம்சத்துக்குரியவைகளை. அப்போ உங்க சிந்தனை எல்லாம் மாம்சத்தில் இருக்கா, ஆவியில் இருக்கா? உண்மையா சொல்லுங்க. மாம்சத்தில் இருக்கிறனால சொல்றதுக்கு பயப்படுறோம், ஏன்னா ஆவியில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியலையே. மாம்சத்தில் இருக்கலாம் தெரியுது, ஆனால் ஆவியில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம ஆவியனோட பழகவே இல்லை, வேதத்தோடு பழகவே இல்லை, விசுவாசத்தில் பழகவே இல்லை, சத்தியத்தில் பழகவே இல்லை. ஆமென். இன்னும் எப்படி இருக்கும்? எப்போ பிறந்தமோ அப்போ பால் குடித்த மாதிரி இப்போ நினச்சிருக்கோம். நல்ல 2 ஆசீர்வாதமாக 2 வார்த்தை சொன்னால் நல்லா இருக்குமே. இத்தனை வருஷம் நீ ரட்சிக்கப்பட்டு இன்னும் பாவத்திலையும் மரணத்தில் இருந்து கடைசியில் நீ பாதாளம் போகிறதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார். ஆவிக்குரியவைகளை சிந்தனையே ஆவிக்குரியதா இருக்கணும். இவ்வளவு நேரம் நான் கேட்கிறேன், எல்லாருமே மாம்சத்தெல்லாம் உங்க சிந்தனை வருதுன்னு சொன்னா நீங்க ஆவிக்குரியவர்களா? உங்களை எல்லாம் ஊழியக்காரராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? உங்களை நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா ஏன் தரிசனம், எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஆவிக்குரிய விதத்தில் நான் பார்த்து இந்த இடத்துல வந்து காலம் வச்சிருக்கிறேன். இந்த தரிசனத்துக்கு ஒத்த நபர்களை ஆண்டு கொண்டு சேர்த்துருக்கிறாருங்கிற விசுவாசத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிச்சைக்கார மாதிரி வச்சுக்கிட்டு பாவத்தையும் மரணத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி நிற்கிறீங்க? பிச்சைக்கார மாதிரி நின்றுக்கிறீங்க. இதுக்கு தான் என்னை அனுப்புனாரா? இதுக்கு என்னை அனுப்புனாரா? இப்போ இந்த சபையை வந்து ஒரு ஊழியக்காரர் சொன்னாப்புல, இதை விரித்து பெருசாக்கி கொண்டு போயிடுவோம் அப்படின்னாப்புல. நான் என்ன சொன்னேன்னா, இந்த சபைக்கு 100 பேர் போதும், ஒரு ஊழியக்காரருக்கு 100 ஆடு இருந்தால் போதும். அந்த 100 ஆடை மேய்க்கிறது பெரும் பஞ்சாயத்து. அதை கொண்டு போய் சேர்த்து அதை சீல் பிதுக்கி சரி செஞ்சு கொண்டு போகிறது பெரிய இருக்குது. ஆமேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு கிராமத்துலேயும் 100 வந்துட்டாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நபரால் ஒரு குடும்பத்தில் உள்ள 5 பேரையோ 3 பேரையோ மேய்க்க முடியல. ஒரு பிள்ளையும் ஒழுங்காக உருப்படியாக இருக்க மாட்டேங்குது. ஒரு சபையில் 100 பேர்னா எத்தனை பேர் வரும்? ஒரு சபைக்கு 100 பேர்னா எத்தனை குடும்பம் இருக்கும்? குறைஞ்ச ஒரு 30 குடும்பம் இருக்கும். அவ்வளோதான் அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறதுலே பார்த்து விசாரித்து அவருடைய காரியங்கள் எல்லாம் எடுக்கவே அவ்வளோதான் எங்களால் முடியுது. இதுக்கு மேலே ஓட முடியல. இதுலேயே பாதி பேரை பார்க்க முடிய மாட்டேங்குது. இதே கூட்டம் கூட வந்து நான் பார்க்காம இருக்கிறத விட இந்த ஊழியத்தை செய்யாமல் இருந்துடலாம். ஆமே. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆண்டவர் வந்து ஏன் 2 பிள்ளை 3 பிள்ளை கொடுத்துருக்காருன்னா அவனுக்கு அவ்வளோதான் பார்க்க முடியும்னு அவருக்கு தெரியும். அந்த மணல் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னாலே நாம் ஊழியம் செய்ய உள்ளே போயிடும், கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க உள்ளே போயிடும். ஆமென்,
அல்லேலூயா. இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இன்னும் என்கிட்ட பாவம் இருக்குது பாவம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்குங்கன்னா, வருஷம் கூட கூட பரிசுத்தம் தான் உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்? என்ன கூட இருக்கணும்? பரிசுத்தம் கூடணும். பாவம் கூடக்கூடாது. பாவம் கூடவே வரவே கூடாது. வருஷம் கூட கூட மரணத்தை ருசி பார்க்க இயேசு கிறிஸ்து எப்படி ஆயத்தமாக இருந்தாரோ அதே போல் மரணத்தை ருசி பார்க்க எதிர்பார்த்துருக்கிறவராக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் எதை குறிச்சும் எவனை குறிச்சும் யாரை குறிச்சும் எந்த குறிச்சுமே அவனுக்கு என்ன வராது. ஐயோ என்கிட்ட போயிடுச்சு. யோபு எப்படி இருந்தார்? போயிடுச்சுன்னு சொல்லி அழுதாருன்னு வசத்தில் இருக்காது இல்லையாவது? எங்கேயா அழுதுருக்காரா யோபு? ஆமாம். ஊழியத்தை செய்ய முடியலன்னு சொல்லி போனார் யோனா. அவருக்கு என்ன நடந்துச்சு? அவர் என்ன சொன்னார்? கடைசியில் ஆண்டவரே நான் வந்து சரண்டர் ஆகிறேன் சொன்ன உடனே என்னை தூக்கி தண்ணியில் போடுங்க, எனக்கு மீன் ஆயத்தமாக இருக்குது, நான் போயிடுவேன். 3 நாள் எங்கே இருந்தார்? செத்தா போயிட்டார். அவங்களெல்லாம் சாகலை, நீங்களும் சாக மாட்டீங்க. ஆமே. அல்லேலூயா. இன்றைக்காவது ஒரு முடிவு எடுத்துருவோம். இன்றைக்கி என்ன செய்வோம்? முடிவு எடுத்துருவோம். என்கிட்ட பாவம் இல்லை, என்கிட்ட மரணம் இல்லை, நான் ஆண்டவருக்காக பரிசுத்தம் ஊழி செய்ய போகிறேன். ஆமே. அல்லேலூயா. பாவம் இல்லைன்ட்டு நம்புங்க. முதல்ல நம்புறதே இல்லை. நம்புனா தான் தரிசனம் அடுத்து ஓப்பன் ஆகும். நீ என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் பேசுவார். ஆவியினால் நடத்தப்படணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அப்படி இந்த முடிவை எடுத்துட்டோம் சொன்னால் ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிருவார். போ, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ போ. இன்னும் பாவத்தில் இருக்கணும், நீ தூக்குவ. பலவீனத்தில் இருக்கணும், தூக்குவ. நீ பேசும்பொழுது விடுதலை உண்டாகும். பேசும்போதே விடுதலை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா.